கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். இந்த கடைசி பகுதியை நாம் வாசித்தோம் என்றால், தென் திசை சுழல் காற்றோடு நடந்து வருவார். இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், இங்கு தென் திசை சுழல் காற்றோடு நடந்து வருவார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவன் புறப்பட்டு வரும் பொழுது இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு கர்த்தர் புறப்பட்டு வரும் பொழுது அவர் எப்படி புறப்பட்டு வருவாராம்? சுழல் காற்றோடு புறப்பட்டு வருகிறவராய் இருக்கிறார். சுழல் காற்றோடு புறப்பட்டு வருகிறவராய் இருக்கிறார். நமக்கு உலகத்திலே நீங்க சுழல் காற்று வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, எதெல்லாம் நிரந்தரமாக உறுதியா இல்லையோ அவைகள் எல்லாமே அந்த சுழல் காற்றினால் ஈர்க்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து அது வேறொரு இடத்துக்கு தூக்கி எறியப்படுகிறதாய் காணப்படும். ஒரு இடத்துக்கு சுழல் காற்று வந்துட்டா, அந்த சுழல் காற்று வரும் பொழுது அங்கெல்லாம் உறுதியா இல்லாதவைகள் பிடுங்கப்பட்டு எறியப்பட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்துகிறது போல அது காணப்படும். ஒரு பக்கத்திலே பார்ப்பதற்கு அலங்கோலமா இருந்தாலும் அங்கிருக்கிற அந்த உறுதியற்ற தன்மைகளை அது எடுத்து போடுகிறதாய் காணப்படுகிறது. அதே போலதான் நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே அவர் சுழல் காற்றோடு கடந்து வருகிறவர் என்றால் என்ன அர்த்தம்? தானியத்தையும் பதரையும் 2ஆய் பிரிக்கிறவராய் அவர் கடந்து வருகிறார். அவர் புறப்பட்டு சுழல் காற்றோடு வரும் பொழுது அங்கு இருக்கிற பதறான காரியங்கள், உறுதியற்ற தன்மைகள், இரட்டை சிந்தனையோடு இருக்கிறவைகள், குந்தி நடக்கிற அனுபவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு அங்க ஒரு உறுதியும் நிலைவரத்தையும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவங்க வசனம் சொல்லுகிறது, அவர் சுழல் காற்றோடு நடந்து வருகிறார் என்று சொல்லுகிறது. ஆனா இந்த வசனத்திலே இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்லப்படுகிறது. எங்கிருந்து வருகிற சுழல் காற்றாம்? தென் திசையிலிருந்து வருகிற சுழல் காற்று. வேதத்திலே திசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 4 திசைகளில் 4 மூலைகளில் என்றும் வேதம் வெளிப்படுத்த புஸ்தகத்திலே சொல்லுகிறது. கிழக்கிலிருந்து கிழக்கத்திய புத்திரர்கள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது திசைகள் என்று தேவன் குறிப்பிட்டு எங்கெல்லாம் சொல்லுகிறாரோ அதற்கென்று சில நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கென்று சில வெளிப்பாடுகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அதே போலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, தென் திசையின் சுழல் காற்று. நாம் சுழல் காற்றினால் நடக்க போகிற காரியத்தை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக தென் திசை என்று ஏன் விசேஷமாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த தென் திசையை நாம் இன்றைக்கு தியானிப்போமாக. அப்ப நம்முடைய தேவ செய்தியின் தலைப்பு இன்னைக்கு என்னவென்றால், தென் திசை. வேதம் இந்த தென் திசையை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் தியானித்து அவைகளை இந்த மாதத்திலே நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இப்பொழுது நாம் தேவன் நம்மளோடு இடைபடும்படியாகவும் இந்த தேவ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த தென் திசையை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இதனுடைய விளக்கங்களையும் அர்த்தங்களையும் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. சுயமாமிசமெல்லாம் மறைக்கப்படுவதாக. அதை கேட்பது மாத்திரமல்ல, அதை சுதந்திரிக்கிறவர்களாகவும் அதிலே சொல்லப்படுகிற ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாய் எங்களை நீர் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் படிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆலய செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தென் திசை சுழல் காற்று என்று வசனம் சொல்லுகிறது. தென் திசை என்றால் என்ன அர்த்தம்? வேதத்திலே தென் திசையை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சில குறிப்புகளை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக, தென் திசை என்றால் என்ன அர்த்தம், அல்லது அது எதற்காக வேதத்திலே ஸ்பெசிபிக்கா இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால்,
உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 23வது வசனத்தின் கடைசி பகுதி, அந்த முழு வேதத்தையும் முழு வசனத்தையும் நாம் படித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்கு திசையையும் தென் திசையையும் சுதந்திரித்துக் கொள் என்றான். அங்க அந்த வசனம் சொல்லுகிறது, தென் திசை என்றால் எதை காட்டுகிறது? அது 3 காரியத்தை அங்கு சொல்லுகிறது. என்னென்னவாம்? அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், ஒன்னு திருப்தி அடைந்த ஜீவியம், 2வது ஆசீர்வாதத்தினால் நிறைந்த ஜீவியம், 3வது சுதந்திரிக்கிற ஜீவியம். இங்க 3 காரியங்கள் இந்த தென் திசையிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தென் திசையிலிருந்து கர்த்தர் புறப்பட்டு வருகிறார், சுழல் காற்றோடு வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் இந்த 3ஐயும் கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். அங்கு சொல்லப்படுகிறது, திருப்தி அடைகிற ஜீவியம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம், 3வதாக சுதந்திரிக்கிற ஜீவியம். அதற்கு முன்பாக இந்த வசனம், யார் இந்த தென் திசையை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாம், யார் இந்த தென் திசைக்கு சுதந்திரவாளிகளாய் காணப்படுவார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நப்தலிக்கு தேவன் கொடுக்கிற ஸ்தலமாய் அது காணப்படுகிறது. நப்தலிக்கு தேவன் இந்த 3 ஆசீர்வாதத்தை அந்த தென் திசையிலே வைத்திருக்கிறார். நப்தலி என்று நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால், நப்தலி வேதத்திலே ஒரு விசேஷமான மனுஷன். நப்தலி என்பவன் விசேஷம், அந்த பேர் என்பதே விசேஷமான ஒரு பேர். வேதத்திலே நப்தலியை குறித்து சில குறிப்புகளை நாம் பார்த்து தேவ செய்திக்குள்ளாய் தொடர்ந்து சொல்லுவோமாக. நப்தலியை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த பேருடைய அர்த்தம் என்னவா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். நான் மகா போராட்டமாய் போராடி நான் மேற்கொண்டேன். நப்தலி என்றால் என்ன அர்த்தம்? மேற்கொண்டேன் என்பதுதான் அடையாளம். மேற்கொண்டேன் என்கிற பேரினுடைய அர்த்தம், அந்த அர்த்தத்தை உடையதுதான் நப்தலி என்று சொல்லப்படுகிறது. அப்ப நப்தலி என்றால் என்ன அர்த்தம்? போராட்டத்தை மேற்கொள்ளுகிற அனுபவத்தை உடையவர்கள். நாம் யாரெல்லாம் போராட்டத்தை மேற்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் போராடி அதை மேற்கொள்ளுகிற அனுபவத்திற்குள் கடந்து போகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் இந்த தென் திசையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஜீவியமே போராட்டத்தின் ஜீவியமாகத்தான் காணப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளை அழைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர்கள் மரிக்கும் வரைக்கும் இந்த பூமியிலே போராடுகிறவர்களாகத்தான் இருக்கிறார். உலகத்துல எந்த மனுஷனை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, பிறப்பிலிருந்து அவன் ஜீவகாலம் முடியும் வரைக்கும் அவன் எப்போதும் போராடுகிறவனாகத்தான் இருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய தேவ ஜனங்கள் அதிலே விசேஷம் பெற்றவர். உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவன் ஒரே ஒரு காரியத்தோடு போராடுகிறான். அது என்ன? தன் வாழ்க்கை ஜீவியப்படுகிறதை குறித்து அவன் போராடுறான். நல்ல சம்பாதிக்கணும், நல்ல குடும்பம் வரணும், நல்ல பேர் இருக்கணும், நல்ல உலகத்துல நல்ல ஒரு மேன்மை இருக்கணும் சொல்லி உலகத்தின் ஜீவியத்தை குறித்து போராடுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ 2 விதமான போராட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்னு, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் படுகிற போராட்டம். 2வது, நம்முடைய ஜீவியத்தினால் வருகிற போராட்டம். கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்துவே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அங்கு தேவன் போராட்டம் இல்லை என்று சொல்லவில்லை, அங்கு உபத்திரவம் இல்லை என்று சொல்லவில்லை. அது போராட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த போராட்டம் உங்களை ஜெயிப்பது கிடையாது. பிரச்சனை வருகிறதாகத்தான் இருக்கும்.
அந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாம் அது நம்மளை ஜெயித்து விடுவதில்லை, நாம் அதை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நிறைய தேவ பிள்ளைகள் நினைக்கிறாங்க, தவறான ஒரு சத்தியமும் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், கிறிஸ்தவர்களாய் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கிறிஸ்தவங்க இயேசுவை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் எந்த போராட்டமுமே இருக்காது என்று சொல்லுகிறார். வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. வேதம் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்திலே வருகிற போராட்டங்களை நான் ஜெயிக்கிறவராயிருக்கிறேன். அவைகளை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், என் நிமித்தமாய் அவைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அது புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லுது. எரேமியா 1:19 சொல்லுது, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அங்கு யுத்தம் இருக்கிறது, ஆனால் நாம் தோற்கடிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? தேவன் நம்மளோடு இருக்கிறார். அப்ப நமக்கு இருக்கிற போராட்டம், முதலாவது போராட்டம் கர்த்தருடைய நாமத்துக்காய் வருகிற போராட்டம். உலகத்தின் போராட்டம் நமக்கு முதன்மையானதல்ல. கிறிஸ்துவின் நாமத்திற்காய் நாம் போராடுகிறவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவின் நாமத்துக்காய் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவின் நாமத்துக்காய் உபத்திரவத்தை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். இரண்டாவது, ஜீவனுக்காய் போராட்டம். அதாவது வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். இயேசுவின் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, அவருடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம். இயேசு சொன்னார், நான் உங்களை அறியேன். காரணம் என்ன? அது நம்முடைய ஜீவியத்துக்காய் நாம் படுகிற போராட்டம். இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நல்ல சாட்சியோடு வாழ்ந்து, நற்குணங்களோடு வாழ்ந்து, நற்கிரியைகளோடு வாழ்ந்து, இந்த பூமியின் காலங்கள் முடிந்து நாம் பரலோகத்திற்கு போகும் பொழுது நாம் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாய் அந்த ஜீவியம் அங்கீகரிக்கப்படுகிற ஜீவியத்தின் வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அதுவும் ஒரு போராட்டத்தின் ஜீவியம்தான். அதுவும் ஒரு போராட்டம் வருகிற ஜீவியம் தான். அதனாலதான் வசனம் சொல்லுது, நப்தலி என்பவன் யார்? போராட்டத்தை மேற்கொள்ளுகிறார். இந்த மாதத்திலே தேவன் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்து, தென் திசையிலிருந்து அவர் வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லா போராட்டத்தை நாம் ஜெயிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற உபத்திரவங்களை நாம் ஜெயிக்க போகிறோம். நம்முடைய ஜீவியத்துக்கும் பாவத்திற்கும் பரிசுத்தத்துக்கும் ஏதுவாய் வருகிற எல்லா போராட்டங்களை நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். ஒரு நப்தலி என்பவன் போராட்டத்தை மேற்கொள்ளுகிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது பாருங்க, நப்தலி என்பவன் யார்? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், அங்கு முத்திரை போடப்பட்ட கூட்டத்திலே நப்தலியின் கூட்டமும் அங்கு காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 7:6 சொல்லுகிறது பாருங்க, நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இந்த முத்திரை என்பவர்கள் யார்? இவர்கள் தேவனால் முத்திரிக்கப்பட்டவர், தேவனுடைய அடையாளத்தை பெற்றவர்கள். இந்த அடையாளத்தை பெற்றவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, முத்திரை போடப்பட்டவர்கள் தொகை சொல்ல கேட்டேன் என்று வசனம். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டான். இந்த முத்திரை என்பது என்ன? இதுதான் உலகத்திற்கு நாம் ஒரு முத்திரையாயிருக்கிறோம். இந்த முத்திரை நாம் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதை குறித்த அல்ல. இந்த முத்திரை நம்முடைய நெற்றியில் இருக்கும் வரை, இந்த முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ளும் வரை இந்த பூமியில எந்த சேதமும் வராதென்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நம்முடைய பட்டணத்துக்கும், நம்முடைய தேசத்துக்கும், நம்முடைய ஜனத்துக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் உக்கிரானத்துவத்துடன் இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறார். அதுதான் இந்த முத்திரை. இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது இன்னொரு பக்கம் இருந்தாலும், இந்த முத்திரை போட்டு முடிக்கிற வரைக்கும் பூமியில ஒரு சேதமும் வராது. அப்ப நம்முடைய ஸ்தலத்துல ஒரு சேதம் வந்தா, நம்முடைய இருக்கிற இடத்துல ஒரு சேதம் வந்தா, அதற்கு நாம் உக்கிரானத்துவத்துடன் இருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அதுதான் நப்தலியின் அனுபவம். உங்கள் ஸ்தலத்துக்கு நீங்க தான் முத்திரை போடப்பட்டவர்கள்.
நிறைய நேரம் என்ன சொல்றோம், என் குடும்பத்துல என்னோடு சேர்ந்து அவங்க ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க, என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆள் இல்லை, என் பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பதில்லை, என் ஜனம் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பதில்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தான் ஒரு நப்தலியாய் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்துல மற்றவர்களுக்கு அந்த அழைப்பு இல்லாவிட்டால், அந்த உணர்வு இல்லாவிட்டால் அவர்கள் அப்படி இருக்கட்டும். ஆனால் தேவன் உங்களை தான் உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் ஸ்தலத்துக்கும், உங்கள் தேசத்துக்கும், உங்கள் பட்டணத்துக்கும் ஒரு முத்திரை போடப்படுகிற ஊழியக்காரர்களாய் தேவன் நியமித்திருக்கிறார். அந்த நப்தலி என்பவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் தன் ஜனத்துக்காய் போராடுகிறவன், தன் ஜனத்துக்காய் பரிந்து பேசுகிறவன், தன் ஜனத்துக்காய் காத்திருக்கிறவன். அவன் தான் நப்தலி. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நப்தலியை குறித்து. வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். என்ன அர்த்தம்? அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இன்பமான வார்த்தையா இருக்கும். யோசித்து பாருங்க. ஒரு பக்கத்திலே மகா போராட்டம் அவனுக்கு இருக்கு, இன்னொரு பக்கத்திலே அவன் தன் தேசத்திலே வருகிற, தன் ஜனத்துக்கு வருகிற போராட்டத்துக்கு அவன் தான் உத்தரவாதி. இவ்வளோ போராட்டங்கள் இருக்கு. தன் தனிப்பட்ட ஜீவியத்துல போராட்டம் இருக்கு, தன் இனத்தாருக்காகவும் அவன் போராடுறான். இவ்வளோ இடைவிடாம போராடுகிறவனா இருந்தாலும் அவன் வாயின் வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. ஆறுதல் நிறைந்த இன்பமான வார்த்தையா இருக்கிறது. இதுதான் நப்தலியின் அடையாளம். அவன் எவ்வளவுதான் போராடினாலும் சரி, எவ்வளவுதான் மகா போராட்டங்கள் அவன் ஜீவியத்தில் இருந்தாலும் சரி, அவன் வாயின் வார்த்தைகள் இன்பமான வார்த்தைகள். இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம். இதுதான் நப்தலியினுடைய அடையாளம். நம்முடைய ஜீவியம் இப்படிப்பட்ட ஜீவியமா இருக்கணும். எனக்கு போராட்டம் வந்துருச்சு, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல், அப்ப என் கூட இருக்கிற யாருக்குமே இளைப்பாறுதல் இருக்கக்கூடாது. நானே பிரச்சனையில போய்கிட்டு இருக்கேன், நானே உபத்திரவத்துல போய்கிட்டு இருக்கேன், அப்ப ஏன் மற்றவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணும்? நிறைய பேருடைய கேள்வி இதுதான். ஆனா தேவ ஜனங்களை யோசித்து பாருங்க. நிறைய ஊழியக்காரர்களை பாருங்க. எத்தனையோ பேர் உபத்திரவத்தின் ஊடாகத்தான் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் வியாதியில இருக்கிறார்கள், நிறைய பேர் பிரச்சனையில் இருக்காங்க. ஏன் கர்த்தரால் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாதா? ஆனா நீங்க நல்லா அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவங்க மூலமா சுகம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மூலமா கேன்சர் சுகமாய் இருக்கும், அந்த ஊழியக்கார் மூலமாய் வியாதிகள் சுகமாய் இருக்கும், அந்த ஊழியக்கார் மூலமாய் ஜென்ம வியாதிகள் சுகமா இருக்கும். ஆனா அந்த ஊழியக்கார் போராட்டத்தில் பாரு. என்னன்னா அதுதான் ஊழியக்காரனுடைய அடையாளமே. அந்த ஊழியக்காரன் எவ்வளவுதான் போராடினாலும் அவன் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்? இன்பமான வார்த்தையா இருக்கணும். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய அடையாளம். பவுலை பாருங்க, பேதுருவை பாருங்க, யோவானை பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் நாட்களின் அப்போஸ்தலர்களை பாருங்க. ஒரு பக்கத்திலே கல்களால் எரியப்பட்டார்கள், ஒரு பக்கத்திலே சாட்டையின் அடிகளை பெற்றார்கள், ஒரு பக்கத்திலே நாடு கடத்தப்பட்டார்கள், ஒரு பக்கத்திலே கைகள் விலங்கு போடப்பட்டிருந்தது, ஒரு பக்கத்திலே சிறைச்சாலையில் இருந்தார்கள். ஆனாலும் ஜனங்களுக்கு இன்பமான வார்த்தைகளையும் ஆறுதல் வார்த்தைகளையும் கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்களை உருவாக்குகிறது அவர்கள் உறுதியாய் காணப்பட்டார்கள். இதுதான் தேவ ஜனத்தின் அடையாளம். நம்முடைய போராட்டம் மற்றவர்களை பாதிக்க கூடாது. நம்முடைய போராட்டத்திலே நாம் போகிறவர்களாய் இருந்தாலும் மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்கிறவர்களாய் காணப்படும். இதைதான் கிறிஸ்துவும் கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னாரு, ஆண்டவரே இவர்கள் செய்கிறது, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். அதே போலதான் சேவான் சொன்ன, ஆண்டவரே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்காங்க, இவர்கள் மீது பாவத்தை நீர் சமாதானம். எப்போது சேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்படும். நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது ஒரு அரபு கண்ட்ரியோட ஒரு டாக்குமெண்ட்ரி,
அங்கு பொய்யாய் குற்றம் சாட்டி ஒரு ஸ்திரீக்கு கல்லெறிகிற தண்டனை கொடுத்தாங்க. அது 19ல எப்பயோ நடந்த ஒரு காரியம். அதை ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியா எடுத்திருந்தாங்க. அது எங்களுக்கு காண்பிச்சாங்க. அப்ப அந்த டாக்குமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா, அங்கதான் அந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா அதுல சில கிளிப்ஸ் இருக்கு. கல்லெறியும் போது எவ்வளோ பெரிய வேதனை வரும்னு சொல்லி அந்த அந்த ஒரு மூவில தான் நான் பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில தான் நான் பார்த்தேன். ஒரு ஸ்திரீய பொய்யா குற்றம் சாட்டுறாங்க. கணவன் தான் ஆக்சுவலா விபச்சாரம் பண்ணது. அவன் வேற ஸ்திரீய நடத்துல போனான். ஆனா அந்த குற்றத்தை தூக்கி அந்த மனைவியின் மீது போட்டுட்டான். போட்ட உடனே அங்க இருக்கிற அந்த அரபு கண்ட்ரி, அந்த முஸ்லிம் ஜனங்க, அவங்களுக்குன்னு ஒரு முரண்மை இருக்கிறது. அவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கு, அந்த கட்டுப்பாடு. அதன்படி இந்த ஸ்திரீ பேசக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெரிய காரியத்தை சொல்லிட்டாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, கடைசியா அந்த ஸ்திரீக்கு நல்ல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு, பியூர் ஒயிட் ட்ரெஸ் போட்டு, அவளை அந்த பட்டணத்துக்கு நடுவுல கொண்டு வந்து ஒரு பெரிய எம்டி உட்கார வச்சுட்டு, அவளை சுத்தி பார்த்தீங்கன்னா கற்கள் தான் இருக்கு. அவளை சுத்தி ஒரு 5 அடியிலிருந்து 10 அடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜனங்க இருக்கிறாங்க. அந்த 10-15 அடி சுத்தி கல்லுகளா இருக்கு. இப்ப அந்த அந்த டாக்குமெண்ட் என்னன்னா, ஒரு சின்ன பையன், 10 வயசு 12 வயசு இருக்கும். அவன் தான் முதலாம் கல்ல, சாரி, அவனுக்கு ஹஸ்பண்ட் தான் முதல் கல் எறிகிறாப்புல. ஹஸ்பண்ட் முதல் கல் எரிஞ்சுட்டு அவனுடைய பிள்ளைகளை 2வது கல் எரிஞ்சு சொல்றான். அங்க இருக்க ஜனங்க அதுல முதலாவது சின்ன பையன் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நடுவுல உட்கார்ந்து கல்லடி நெத்தில அடிச்சு அப்படியே ரத்தம் பீச்சு அடிக்கிறது. அந்த வீடியோவை எங்களால அந்த ஒரு 10-15 பார்க்க முடிச்சு. அந்த கல்லெறிகிற சீனை எங்களால பார்க்க முடியல. அவ்வளோ கொடூரமா இருந்தது. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சேவான் எப்படி கல்லெறியப்பட்டிருப்பான், அது எவ்வளவு கொடூரமானது. ஆனால் அந்த சமயத்திலும் அவன் இன்பமான வசனத்தை வசனிக்கிறவனாயிருந்தான். அவன் சொன்னா, பிதாவின் இடத்திலே குமாரன் நிற்கிறதை நான் காண்கிறேன், தேவனுடைய மகிமையை நான் காண்கிறேன், வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று இன்பமான வார்த்தையை சொன்னான். இதுதான் நப்தலியின் அடையாளம். 4வதாக நப்தலியின் அடையாளம் என்னவா? வசனம் சொல்லுது பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, செபுலோடும் நப்தலியும் போர்க்களத்து முனையில் தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றவர். மரணத்துக்கு துணிந்து நிற்பவர்கள் தான் இந்த நப்தலி. நப்தலி என்பவன் யார்? அவன் போராட்டத்துக்கு மாத்திரம் போராடுகிறவன் அல்ல, அவன் தன் ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறவன் மாத்திரமல்ல, அவன் வார்த்தையை பேசுகிறவன் மாத்திரமல்ல, வந்துட்டான், அவன் தான் முதல் ஆளான். மரணமே வந்தாலும் சரி, என் ஜீவனை சரி, என் ஜனத்துக்காக, என்னுடைய காரியத்துக்காக, தான் என் ஜனங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரணத்துக்காக நான் போராடுவேன். நான் மரணத்திலே துணிந்து நப்தலியினுடைய அனுபவம். நப்தலி தன் ஜீவனை, தன் உயிரை நின்னாமல் மரணத்துக்கு துணிந்த இந்த வைராக்கியம் தான் ஆதி அப்போஸ்தல நாட்கள் தேவ ஜனங்களுக்கு இருந்துச்சு. ஆதி அப்போஸ்தல நாட்களின் வைராக்கியம் இருந்துச்சு. மரணமே வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்பேன். இன்றைக்கு இந்த வைராக்கியம் அநேகரிடத்துல குறைந்து போயிருக்கிறது. இன்றைக்கு இந்த வைராக்கியம் அநேகருடைய ஜீவியத்துல இருக்கிறது கிடையாது. ஒரு காலத்துல ரத்த சாட்சிக்காக எஞ்சி நில்லுங்கன்னு சொன்னா ஒரு கூட்டம் எஞ்சி நிற்கும். அதுக்காகவே ஜெபிக்கிற கூட்டம் இருந்துச்சு, நான் ரத்த சாட்சியா மறிக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த ரத்த சாட்சியின் அனுபவங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ரத்த சாட்சியின் அனுபவங்கள் மறக்கப்பட்டு இருக்கிறது. மறக்கவும் பட்டவதாய் காணப்படுது. காரணம் என்ன? அநேகர் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுகிறார், அநேகர் செழுமையை நோக்கி ஓடுகிறார். ஆசீர்வாதம் செழுமையும் வர்றது நல்லது. நான் எப்போதும் சொல்லுவேன், உலகத்துல ரட்சிக்கப்படாதவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தேவஜனத்துக்கு கொடுக்கிற மழை, ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த மழை வரத்தான் செய்யும். தேவ ஜனத்தில் நிமித்தமா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆசீர்வாதங்கிறது அடையாளம் கிடையாது. கர்த்தருக்காய் துணிந்து நிற்கிறதும், கர்த்தருக்காய் பாடுபடுகிறதும், கர்த்தருக்காய் வைராக்கியம் நிற்கிறதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம்.
வசனம் சொல்லுது பாருங்க, நப்தலி என்பவன் மரணத்திற்கும் எண்ணாமல் அதற்கும் துணிந்து நின்று கர்த்தருடைய காரியத்துக்காய் போராட்டம். இப்படிப்பட்ட நப்தலியை குறித்துதான் தேவன் சொல்றாரு, தென் திசையை நீ சுதந்திரி, நீ திருப்தியாயிருப்பாய், நீ ஆசீர்வாதங்கள் நிறைந்திருப்பாய். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தென் திசை என்பது நப்தலியின் சுதந்திரம். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த நப்தலியின் அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்துல நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே சகரியா 9:14 எங்களுக்கு இந்த மாசத்துல கொடுத்திருக்கிறீரே, அப்ப இந்த நப்தலியின் அனுபவங்கள் என் ஜீவியத்துல வரட்டும். என் வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டத்தை நான் மேற்கொள்ளுகிறவனா இருக்கணும். என் ஜனத்துக்காகவும் என் சபைக்காகவும் நான் முத்தரிக்கப்பட்ட ஊழியக்காரனாய் உக்கிரானத்துவத்தோடு வாரப்பட்டு மணிக்கணக்காய் ஜெபிக்கிறவனாய் இருக்கணும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இன்பமான வார்த்தையாய் அது நொறுக்குகிறதாகவும் துண்டிக்கிறதுமாய் இல்லாமல் இன்பமான வார்த்தைகளாய் இருக்கணும். மரணத்திலையும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் துணிந்து நிற்கிறவனாய் இருக்கணும் என்று ஒப்பு கொடுப்போமாக. அப்படி ஒப்பு கொடுத்தா அந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்ப எதை நாம் சுதந்திரிப்போமா? தென் திசை வந்துட்டோம், தென் திசையை தான் கர்த்தர் கொண்டு வர்றாரு. அப்ப தென் திசையிலே நாம் எதை சுதந்திரிப்போமா? வசனம் சொல்லுது, ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தையை சொல்லுகிறது, ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது இல்லை. எதை நாம் சுதந்திரிக்க போகிறோமாம்? இருளை நாம் இருளை மேற்கொண்டு வெளிச்சத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, முந்தின காலத்தில் இருந்த இடுக்கமாய் ஈனப்படுத்தின, முந்தின காலத்தில் இருந்த இடுக்கமாய் ஈனப்படுத்தின அப்படின்னா என்ன அர்த்தம்? அவமதிக்கப்பட்ட அவமானத்தை, இருளான காலங்களை நாம் மேற்கொண்டு சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். நாம் வெளிச்சத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, இருண்டிருந்த காலங்கள் இனிமேல் இருப்பதில்லை. ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுது, புறஜாதிகளுடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். கர்த்தர் சொல்லுகிறார், தென் திசை என்றால் என்ன அர்த்தம்? இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற அனுபவம். கடந்த நாட்களில் இருந்த இடுக்கண்கள், கடந்த நாட்களில் இருந்து ஈடுபடுத்தப்படுகிற அனுபவங்கள், கடந்த நாட்களில் இருந்து இருளான ஜீவியங்களை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இருள் என்றால் என்ன அர்த்தம்? அது முதலாவது நம்முடைய ஜீவியத்திலே ஒளியில்லாத அனுபவம், நாம் மேற்கொள்ள முடியாத பாவத்தை காட்டுகிறோம். இரண்டாவது, இருள் என்பது என்னன்னா மறுதளிக்கப்படுகிற அனுபவம். மூன்றாவது, இருள் என்பது என்னன்னா பிரகாசம் இல்லாத அனுபவம், அதாவது கர்த்தருக்காய் பிரகாசிக்க முடியாத அனுபவம். ஒண்ணு பாவத்தில விழுந்து போன அனுபவம், இரண்டாவது அது நாம் கர்த்தரை மறுதளிக்கிற அனுபவம், மூன்றாவது நாம் கர்த்தருக்காய் பிரகாசிக்க எழும்ப முடியாத அனுபவம். இதுதான் இருளின் ஜீவியத்தை காட்டுகிறது. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் தென் திசையை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். இன்றைக்கு உங்க ஜீவியத்துல எந்தெந்த காரியத்துல இருள்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்க? உங்க குடும்பம் இருளான சூழ்நிலையில நடந்து கொண்டு இருக்கிறதா? அல்லது உங்க தனிப்பட்ட ஜீவியம் பாவம் என்கிற இருளில் நடந்து கொண்டிருக்கிறதா? அல்லது உங்களுடைய காரியத்திலே நீங்கள் கர்த்தருக்காய் இன்னும் எழும்பி பிரகாசிக்க முடியலையா? கர்த்தருக்காய் நான் எழும்ப வேண்டும், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும், கர்த்தருக்காய் நான் ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நான் சுமந்து சொல்லணும் என்கிற வாஞ்சை நம்மளிடத்துல இருக்கு, அந்த விருப்பம் நம்மளிடத்துல இருக்கு. ஆனா அவைகளை நம்மளால் மேற்கொள்ள முடியல.
அவைகளை நம்மள கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியல. கர்த்தருக்காய் இன்னும் வல்லமையாய் புறப்பட்டு செல்ல முடியல. காரணம் என்ன? இருளின் தேசத்துல இருக்கிற அனுபவம். இருள் என்பது என்னன்னா, எங்க அனல் இல்லையோ, வெளிச்சம் இல்லையோ, விளக்கு தண்டு எங்க இல்லையோ, அல்லது அந்த நெருப்பு எங்க இல்லையோ, அங்கதான் இருள். ஒரு வீட்டுல கரண்ட் போயிருச்சு, இருட்டாயிருச்சுன்னா, எங்க மெழுகுவர்த்தி இல்லையோ, அந்த மெழுகுவர்த்தியின் இருக்கிற கங்கு இல்லையோ, அந்த கங்கு இல்லாத இடத்துல அந்த மெழுகுவர்த்தி, அந்த நெருப்பு இல்லாத இடம் இருண்டு போய் காணப்படும். அங்க வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிறவர்கள். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே அனல் இல்லாத அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோமா? அனல் இல்லாத ஜீவியம் நமக்குள் காணப்படுகிறதா? இப்ப கர்த்தர்ட்ட ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே, என்னை நீர் அனல் மூட்டுவீராக, என்னை நீர் அனல் மூட்டுவீராக. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:6 பவுல் சொல்றார் பாருங்க, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கையை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அங்க வரம் வந்துருச்சு, தேவ அன்பு வந்துருச்சு, தேவ அக்கினி இறங்கிருச்சு, தேவ வரங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இன்னும் அவன் அனல் மூட்டி எழுப்பல. இன்னும் அதனால் அவன் எழும்பி பிரகாசிக்கல. இன்னும் அந்த வரங்கள் கிரியை செய்யல. நாம் எத்தனையோ நாட்கள் வரங்களுக்காய் செபிக்கிறோம், எத்தனையோ நாட்கள் நம்முடைய காரியங்களுக்காய் நாம் செபிக்கிறோம். ஆனா இன்னும் ஏன் நம்ம எழும்பி பிரகாசிக்கலனா, நாம் அதற்காய் புறப்படல, நாம் அதற்காய் பிரயாசப்படல. ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரே என்னை நீர் எழுப்போம், என்னை நீர் எழுப்போம், என்னை நீர் எழுப்போம். ஆனா நாம எந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இல்ல. நாம எந்திச்சாதானே இருளை விட்டு வெளியில வர முடியும். அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே வெளிச்சம் வரட்டும், வெளிச்சம் வரட்டும், நான் பிரகாசிக்கணும் சொன்னா எங்க பிரகாசிக்கிறது? ஒளி வந்தது, எலும்பு உன் தூசியை தட்டி நீ எலும்புன்னு தான் வசனம் சொல்றது. ஒளி வந்துருச்சு, நீ எழும்பணும். நீங்களும் நானும் எழும்புகிறவர்களாய் இருக்கணும். அதுதான் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற அனுபவம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தென் திசையை சுதந்திரிப்போம் என்றால் என்ன அர்த்தம்? நாம் இருளை மாற்றி வெளிச்சத்தை சுதந்திரிப்போம். அந்த வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற பெரிய வெளிச்சத்தை கண்டார். என்ன அர்த்தம்? வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் போது அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, செபுலோன் நப்தலி என்னும் நாடுகள் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரையிலும் யோர்தானுக்கும் அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இங்க கர்த்தர் வெளிச்சம் உதிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ண போகிறார். அவர் உங்களோடு வாசம் பண்ண போகிறார். அவர் வாசம் பண்ணா நாம் சகலத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிறேன். நீ எந்த போராட்டத்துல போய்கிட்டு இருக்கீங்க? எப்படிப்பட்ட இருளான பாதையில போய்கிட்டு இருக்கிறீங்க? எந்த மனுஷர்கள் உங்களுடைய கதவை அடைத்து உங்களை இருளாக்குகிறார்? எந்த ஜனங்கள் உங்களுடைய கண்ணை புடுங்கி உங்களை இருளில் வைத்திருக்கிறார்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிற நாள் இந்த மாதம். நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணுகிறார். நீங்க இருக்கிற வீட்டுல அவர் இருக்க போகிறார். நீங்க இருக்கிற அறையில அவர் உங்களோடு இருக்க போகிறார். நீங்க வேலைக்கு போகும்போது அவர் உங்களோடு வரப்போகிறார். நீங்க ஊழியத்துக்கு போகும்போது அவர் உங்களோடு புறப்பட்டு வரப்போகிறார். கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவர் நம்மளோடு வாசம் பண்ணிட்டார், அப்புறம் நமக்கு எந்த போராட்டம் வரும்? அவர் நம்மளோடு இருந்துட்டா எந்த இருள் நம்மளை ஆளுகை செய்ய முடியும்? ஸ்கூல்ல படிக்கும்போது கேம்பிங் போவோம், காலேஜ்ல படிக்கும்போது கேம்பிங் போவோம்.
இந்த கேம்பிங்ல அப்பெல்லாம் மொபைல் அதிகமாய் கிடையாது. கேம்பிங்ல மெயினா சொல்றது என்னன்னா, டேப்லெட் எடுத்துட்டு வந்துடணும், பாராசிட்டமல் எடுத்துட்டு வந்துடணும். ரெண்டாவது டார்ச் லைட் இருக்கும். இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். நீங்க எனஃப் ட்ரெஸ் கொண்டு வர்றீங்களோ இல்லையோ, எனஃப் ஸ்லீப்பிங் பேக்ஸ் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, சோப்பு மற்ற டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் கொண்டு வரீங்களோ இல்லையோ, ரெண்டு காரியம். ஒன்னு டேப்லெட், ஒன்னு டார்ச் லைட். ஏன்னா சில பேருக்கு சில டேப்லெட் ஒத்துக்கிறாரு, அதனால அவங்க டேப்லெட் கொண்டு வரணும். ரெண்டாவது டார்ச் லைட். காரணம் என்னன்னா, நைட் நேரத்துல நாங்க வெளியில போகும்போது அந்த டார்ச் லைட் எங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். நான் வைவாம்ல படிக்கும் பொழுது நாகாலாந்துல 1 மாசம் இருந்து நாங்க ஊழியர் செஞ்சோம். அந்த நாகாலாந்துல ட்ரைபல் ஏரியால ஊழியர் செய்யும் போது ஒரு நாள் எங்களை பிக்னிக் கூட்டு போயிருந்தாங்க. நைட்டு போய் தங்குறது. எங்கன்னா ஆறு இருக்கு. அந்த மழைக்காலம் இல்லாதனால அந்த ஆத்துல தண்ணி வரல, சைட்ல தான் ஓடுது. அதுக்கு ஆத்துக்கு நடுவுல பெரிய கல்லா கூழாங்கல்களா இருக்கு. அதுலதான் கூடாரம் போட்டு தங்கியிருந்தோம். திடீர்னு பெரிய மழை வந்து வெள்ளம் வந்துருச்சு. அந்த கேம்புக்கு போகும்போது எங்களுக்கு அதான் சொன்னாங்க, டார்ச் லைட். ஏன்னா இருளே அங்க அடிச்சு பார்த்தா தான் வெளிச்சம் தெரியும், ஏன்னா மிருகங்கள் இருக்கும். அதே போலதான் கர்த்தர் நம்மளுடைய இருளை வெளிச்சமாக்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய இருளான எல்லா சூழ்நிலையும் இனிமேல் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். அவர் உங்களுக்கு ஒளியாய் இருக்க போகிறார். அவர் உங்கள் பொருளாதாரத்துல ஒளியாய் இருக்க போகிறார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒளியாய் இருக்க போகிறார். உங்கள் ஊழியத்துல ஒளியாய் இருக்க போகிறார். உங்கள் இருள் சூழ்ந்த குடும்பத்தின் ஜீவியத்திலே கர்த்தர் ஒளியாய் இருக்க போகிறார். நீ அந்த திருப்தி என்கிற ஆசீர்வாதம் வரப்போகிறது. நிறைவான ஆசீர்வாதம் வருகிறது. வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினை நிறைந்திருப்பான், தென் திசையை சுதந்திரித்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற இந்த மாதத்துல தென் திசைங்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்க நப்தலியா மாறிட்டீங்கன்னா இந்த மாதத்திலே நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அவருடைய தயவினால் திருப்தி அடைவீர்கள். எந்த காரியத்தில் ஒத்தாசை தேவையோ அவர் ஒத்தாசை செய்வார். ரெண்டாவது, அவருடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்திருப்பீர்கள். சகல ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, பஸ்காவுக்கு கம்பளம் முதலான விவரிக்கப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்ட மேல் வீட்டை கொடுத்தார். அதே போல் சகலம் ஆயத்தம் பண்ணப்பட்டதை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம முதலாவதாக தென் திசை என்றால் சுதந்திரிப்பை காட்டுகிறது. இரண்டாவதாக தென் திசை என்பது எதை காட்டுகிறது? வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பின்பும் அவர் என்னை நோக்கி தென் திசைக்கு எதிராய் இருக்கிற ஒரு அறையை ஆலய காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. இரண்டாவதாக தென் திசை என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு காவல் ஆசாரியனுடைய அறை. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் அது ஒரு காவல் அறை அல்லது ஆசாரியனுடைய அறை. ஆசாரியத்துவத்திலே அநேக ஆசாரியத்துவம் இருக்கிறது. பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பாங்க. அந்த ஆசாரியர்கள் தேவாலயத்துல தேவக்கூடாரத்துல இருக்க ஆசாரியர்கள்ல சில பேர் பாத்திரம் கழுவுறதுக்கு பாத்திரத்தை பாதுகாக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பாத்திரங்களை சுமக்கிற ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, தேவ கூடாரத்தின் ஒவ்வொரு பகுதியில சுமக்கிற ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அதே போல தேவனுடைய ஆலயத்தை காவல் காக்கிற ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. இவங்க தூபம் காட்டுறது கிடையாது, இவங்க போர் வீரர்களை போல இருப்பாங்க. போர் வீரர்களை போல இருப்பாங்க. இதைத்தான் நீங்க இயேசுவின் நாட்கள்லயும் பிரதான ஆசாரியர்களோடு இயேசுவை பிடிக்க வந்த போர் வீரர்கள பிரதான ஆசாரியர்களோடு வந்த ரோம வீரர்களும் இருப்பாங்க, யூத வீரர்களும் இருப்பாங்க. அது எக்ஸாக்டா அந்த டேர்ம் எனக்கு தெரியல. பட் ஆனா பிரதான ஆசிரியர்களோடு வந்து போர் வீரர்கள் அவங்களும் இருக்காங்க. அவங்க யாருன்னா ரோமர்களுடைய வீரர்கள் வந்து ரோம சாம்ராஜ்யத்தினால் நியமிக்கப்பட்டவங்க. ஆனா பிரதான ஆசாரியர்களோடு வந்த பொருள் யாருன்னா அவங்க அந்த சபை அந்த பிரதான ஆசாரியனாலையும் ஆசாரியத்துவத்தின் ஜனங்களினால் நியமிக்கப்பட்டாங்க. இதுதான் பின்னாட்கள்ல சிலுவை போர் என்று மாறினது.
அதுதான் சிலுவை போர் என்று மாறினது. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டில இதுக்கென்றே காவலாளர்கள் இருக்காங்க. இவங்க அபிஷேகப்பட்ட, அவங்களால அனாய் பண்ணப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இப்படிதான் இந்த வசனம் சொல்லுகிறது. தென் திசை என்றால் அது ஆசாரியனுடைய அறை அல்லது காவல் அறை என்று சொல்லப்படுகிறது. அப்ப காவல் அறை என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு நேரம் இல்லாதபடினால் குறிப்பை மாத்திரம் சொல்றேன். காவல் அறை என்றால் என்ன அர்த்தமா? வசனம் சொல்லுகிறது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள், இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான். காவலரை அல்லது தென் திசை என்றால் என்ன அர்த்தம்? தேவனால் கற்பிக்கப்படுகிற அனுபவம். அவர் தென் திசையிலிருந்து சுழல் காற்றோடு கடந்து வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு கற்பிக்கும்படியாய் புறப்பட்டு வருகிறார். கர்த்தரால் கற்பிக்கப்படுகிற அனுபவத்தை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இந்த தென் திசையில ஒரு அறை இருக்கும். அந்த அறையிலே கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, கர்த்தரால் உருவாக்கப்படுது. கர்த்தரால் உருவாக்கப்படுது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, சாகாதபடி உருவாக்கப்படுது. எதை காட்டுகிறது? கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றபடி தேவன் நம்மளை உருவாக்குகிறதால் இந்த தென் திசை. இந்த தென் திசைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அங்கு ஒரு அறை இருக்கு. அந்த அறையிலே நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். அந்த அறையிலே நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். இந்த அறையத்தான் நம்ம மத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. என்ன? அந்த அறை வீட்டுலதான் கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்ப தென் திசையை இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க இந்த மாதத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். கர்த்தருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க போகிறோம். தேவனுடைய சிங்காசனம் இறங்கி வருகிறதை நீங்க பார்க்க போறீங்க. தேவனுடைய தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தருடைய ஏணி படி வைக்கப்பட்டதை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க புஸ்தகங்கள்ல படிச்சிருந்தா இருக்கலாம், மற்றவர்களுடைய சாட்சியில நீங்க கேட்டிருக்கலாம், ஊழியக்காரர்கள் சொல்லுகிற போதனையிலும் பிரசங்கத்திலும் ஜெப கூட்டத்திலே நீங்க கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காம இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அந்த தென் திசையை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்துல அந்த தென் திசை நம்முடைய ஜீவியத்துல வருகிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த மாதத்துல இந்த வசனத்தை நான் சுதந்திரிக்கணும். அம்மால் கற்பிக்கப்படுகிறவனா இருக்கணும். அம்மால் உருவாக்கப்படுகிறவனா இருக்கணும். பரலோகத்தின் ராஜ்யத்தை பார்க்கிறவனா இருக்கணும். வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்கிறவனா இருக்கணும். தேவனே உம்மை முகமுகமாய் தரிசிக்கிறவனா இருக்கணும் சொல்லுங்க. வேதத்துல 3 பேரை கற்றுக் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா 3 பேரை பாத்தீங்கன்னா ஒரு தகப்பனை போலயே இருந்து கற்றுக் கொடுத்திருப்பார். யாருன்னா மோசே. மோசையை பாருங்க, நீ மலைக்கு ஏறி வா, நான் அங்க உன்னோட பேசணும். அப்போ மோசே சொல்ற, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காணணும். ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை பார்த்து ஒருத்தவன் உயிரோட இருந்தது கிடையாது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ அங்க வா, நான் உன்னை கடந்து போகும்போது என் மகிமையை காண்ப. அங்கதான் மோசே தேவனுடைய 5 நாமங்களை தெரிஞ்சுக்கிறான். அது வரைக்கும் மோசைக்கு தெரிஞ்சது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனா எங்க கண்மலை வெடிப்புல கர்த்தர் வைத்தாரோ, ஒரு தகப்பனை போல அவனை மூடி பாதுகாத்தாரோ, அங்கதான் தேவனுடைய 5 நாமங்களை மோசே கற்றுக்கொள்ளுகிறான். 2வது மனுஷன் எரேமியா. எரேமியாவை பாருங்க, அவன் சொல்ற, ஆண்டவரே நான் ஒரு சிறு பையன். உடனே கேட்கிறாரு, கண்களை ஏறெடுத்த பாரு, வட திசையில எண்ணத்தை பார்க்கிறேன். அவன் சொல்றான், பானையை பார்க்கிறேன், பொங்கி வளைகிற வடதிசையை நோக்கி பொங்கி வளைகிற பானையை பார்க்க. உடனே சொல்றான், நீ காண்கிறது சரிதான். அது என்ன நடக்குது? ஒரு தகப்பனை போல எரேமியாவின் இடத்துல கர்த்தர் பேசுறான். எசேக்கியேலை பாருங்க, 3வது எசேக்கியேல்.
எசேக்கியேல நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், கர்த்தருடைய நாள்ல கர்த்தரை உச்சன் தலையை பிடிச்சு தூக்குனார். அவர் உலர்ந்த எலும்புல கொண்டு போய் நிறுத்தினார். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு போனார். அங்க இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தினார். எல்லாம் இங்க நடக்குது, எசேக்கியேலுடைய ஜீவியத்துல நடக்குது. இப்படியெல்லாம் கர்த்தர் பேசி இருக்கிறார். நாம இன்னைக்கு கர்த்தர் பேசுறாருன்னா என்ன நினைக்கிறோம்? தீர்க்க தரிசனம் தான் கர்த்தர் பேசுறதுன்னு நினைக்கிறோம். இந்த போதகர்கிட்ட போயிட்டா கர்த்தர் பேசிடுவாரு, இந்த பிரதர்கிட்ட போயிட்டா கர்த்தர் பேசிடுவாரு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனா அது மட்டுமே தேவனோட பேசுகிற அனுபவம் கிடையாது. கர்த்தர் உங்க உச்சம் தலையை பிடிச்சிட்டு போகணும். அவர் கரத்தை நீங்க பிடிச்சு ஆவியில எடுத்துக்கொள்ளப்படணும். அவர் உங்களை கண்மலை வெடிப்புல உங்களை வச்சு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும். எண்ணத்தை காண்கிறாய் என்று மனிதனிடத்துல கர்த்தர் பேசுகிறது போல, ஒரு தகப்பன் பிள்ளையினிடத்துல பேசுகிறது போல, ஒரு சிநேகிதனிடத்துல பேசுகிறது போல, அந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்துல வரணும். அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இந்த மாதத்துல தென்திசை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட அனுபவத்துல நமக்கு வரணும். யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்ககிட்ட ஒரு நண்பனை போல, ஒரு அப்பாவை போல, ஒரு சிநேகிதரை போல உங்களோட பேசினா எப்படி இருக்கும்? அது வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு மத்தவங்க வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தான். மத்த ஊழியக்காரர்கள் மாத்திரமா பேசணும். தேவன் மோசையை குறிச்சு சொல்றாரு பாருங்க, நான் மற்றவர்களிடத்துல தீர்க்க தரிசனத்தின் மூலமா பேசுவேன், தரிசனங்கள் மூலமா பேசுவேன், சொப்பனத்தின் மூலமா பேசுவேன். ஆனா என்னுடைய மோசையினிடத்திலேயோ நான் முகமுகமாய் பேசினேன். அந்த அனுபவம் நமக்குள் வரணும். அப்படிப்பட்ட வாஞ்சி நமக்குள் இருக்கணும். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள் இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்ட பிள்ளைகள். யோசித்து பாருங்க, ஒரு பிள்ளைக்கு தகப்பன் இருக்கிறாரு, ஆனா அந்த புள்ள தகப்ப முகத்தையே பார்த்தது இல்ல, தகப்பன் அவர்கிட்ட பேசினதே கிடையாது. யாரோ வந்து சொல்றாங்க, உங்க அப்பா இப்படி சொன்னாரு, உங்க அப்பா உனக்கு பணம் கொடுத்தாரு, உங்க அப்பா உனக்கு இதை செஞ்சாருன்னு சொன்னா அந்த பிள்ளை எப்படி தகப்பனுடைய அன்பை புரிஞ்சு கொள்ள முடியும்? அது எவ்வளவு பரிதவிக்கத்தக்க அனுபவம். கர்த்தர் சொல்றாரு, தென் திசையில ஒரு அறை உண்டு, அந்த அறைக்கு புறப்பட்டு வாங்கள், நான் உங்களோடு பேசுவேன், உங்களுக்கு கற்பிப்பேன், உங்களை உருவாக்குவேன். நீங்க என் முகத்தை பார்ப்பீங்க, என் சத்தத்தை கேட்பீங்க, என் சாயலை பார்ப்பீர்கள். ஒரு மனிதனிடத்துல தகப்பன் பேசுவது போல நான் உங்களோடு பேசுவேன். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள் வரணும். இதுதான் ஒரு பிள்ளையுடைய வாஞ்சியா இருக்கணும். இதை விட்டுட்டு கர்த்தாவே ஆசீர்வதியோ, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த போராட்டம் இருக்கு, எல்லாம் ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா அதுவே நம்ம குறிக்கோளா இருக்க கூடாது. ஏன்னா அவர் முகத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் அதற்கு முன்பாய் நிற்க முடியாது. மோசே தேவனுடைய முகத்தை பார்த்தான், தேவனை முகமுகமாய் தரிசித்தான். அவன் முகத்தை பார்க்க மனிதர்கள் பயப்பட்டாங்க. அவன் முகத்தின் பிரகாசத்தை பார்த்து அவனிடத்துல கிட்டி சேர பயந்தாங்க. யார்? அவனை கல்லெறிய நினைச்சவங்க, அவனுக்கு விரோதமாய் பேசினவங்க, எல்லாரும் பயப்பட்டாங்க. நீங்க அவர் முகத்தை மாத்திரம் பார்த்திருக்க, அவர் சத்தத்தை மாத்திரம் கேட்டு பழகிருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கள்ள உபதேசம் வந்தாலும் சரி, எவ்வளவு சத்துருவின் வஞ்சனை வந்தாலும் சரி, நல்ல ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஏன் ஏவாளை போய் சத்துரு தொட்டான் தெரியுமா? ஏவாளை போய் சத்துரு தொட காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, ஆதாம்கிட்ட தான் கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த பூமியில் இருக்கிற சகல கனியை நீங்க புசிக்கலாம், ஆனா இந்த விருட்சத்தை மாத்திரம். யார்கிட்ட? ஆதாம உருவாக்கின உடனே கர்த்தர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உருவாக்கு. இப்ப சத்துருடைய சத்தத்தை தெளிவா கேட்டது யார்? ஆதாம். ஆனா ஏவாள் ஆதாம்கிட்ட இருந்துதான் கேட்கிறான். ஆதாம் தான் சொல்றான், நான் மனுஷன், நீ மனுஷி, நீ வந்து இனிமே கர்த்தர் நம்மகிட்ட சொல்லி இருக்கிறாரு, 2 மரம் இருக்கும், அதுல 2ஐயும் நீ சாப்பிடக்கூடாது. யாருன்னு இடத்துல? ஆதாமின் வார்த்தை தான் ஏவாளுக்கு போச்சு. அதனாலதான் சாத்தான் ஏவாள்கிட்ட போய் பேசினான். கர்த்தர் சொன்னாரோ ஆக மாட்டீங்கன்னு சொன்னாரோ? ஏன்னா ஏவாள் கர்த்தருடைய சத்தத்தை நேரடியா கேட்கல. வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க.
அதனாலதான் அப்ப நாம கர்த்தருடைய சத்தத்தை தெளிவா கேட்டுட்டோம்னா, அவர் முகத்தை நீங்க முழுக்க பார்த்துட்டீங்கன்னா, அவரோடு ஒரு தகப்பன் பிள்ளைய போல நீங்க பழகிட்டீங்கன்னா, ஒரு சிநேகிதர் போல நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எந்த சத்துருவும், எந்த பாம்பும், எந்த தந்திரமான வார்த்தையும் ஒருபோதும் விலத்தள்ள முடியாது. ஒருபோதும் விலத்தள்ள முடியாது. எலியாவை பாருங்க. எலியா யெசபேலுக்கு பயந்து ஓடுறான். எலியா சொல்றான், ஆண்டவரே கண்மலை கண்மலையில வந்து நிக்கிறான். உடனே அந்த மலையில வந்து நின்னோன்னு கர்த்தர் சொல்ற, நீ வெளியில வாப்பா, எதுக்காக இங்க வந்த? நான் ஒருவன் மாத்திரம் தப்பியிருக்கேன், நீ வெளியில வான்னு சொல்ற. உடனே கர்த்தர் உள்ள குகையில இருக்கும்போது கர்த்தர் பேசுறாரு, கர்த்தருடைய தூதனானவர் பேசுறாரு. வெளியில வந்தான்னு கர்த்தர் சத்தம் வருது. அப்போ அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, எலியா முதலாவது பெரிய பெருங்காட்சி வருது, அதுல கர்த்தர் இருப்பாரான்னு பாக்குறேன். இல்ல. அதுக்கப்புறம் இடி முழக்கம் வருது, அங்கேயும் இல்ல. நெருப்பு வருது, அதுலயும் இல்ல. பூமி எதிர்ச்சி வருது, அதுலயும் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் வருது, அதுல கர்த்தருடைய சத்தம் இருந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெருங்காட்சி அடிச்சுச்சு, பூமி எதிர்ச்சி வந்துச்சு, இடிமுழக்கம் வந்துச்சு, எதுலயுமே கர்த்தர் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கர்த்தர் சத்தத்தை நல்லா கேட்டு பழகி இருக்கிறான். அதனால இது கர்த்தர் சத்தம் நல்லா தெரியுது. அப்படிப்பட்ட சிநேகித ஐக்கியத்துல எலியா இருந்திருக்கிறான். அப்படி இருந்தா எந்த பெருங்காற்று வந்தாலும் சரி, எந்த இடிமுழக்கம் வந்தாலும் சரி, எந்த பூமி எரிச்சல் வந்தாலும் சரி, உங்களை அசைக்க முடியாது. இதுதான் கற்பிக்கப்படுகிற அனுபவம். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்க போகிறான். இந்த அனுபவம் தான் நமக்கு தென் திசையில இருக்க போகுது. இந்த அனுபவத்தை தான் நீங்க தென் திசையில பெற்றுக்கொள்ளணும். அவன் தென் திசைக்கு நீங்க புறப்பட்டு வாங்க. கர்த்தர் சொன்ன அறையில வந்து உட்காருங்க. அந்த அறை என்பது என்ன? நீங்களும் கர்த்தரும் ஒன்றா இருக்கிற இடம். மணவாளனும் மணவாட்டியும் தனியா இருக்கிற அனுபவம். கணவனும் மனைவி எப்படி தனக்கென்று ஒரு அறையில அமைதியா யாரும் இல்லாமல் ரகசியமா இருப்பாங்களோ, அதுதான் அந்த அறை. அந்த அறையில நீங்க உருவாக்கப்படுவீங்க. அது உருவாக்கப்பட்ட என்ன நடக்கும்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் காவல் காக்கிறவர்கள், ஆலயத்தை காவல் காக்கிறவர்கள், கர்த்தருடைய வழிபத்தை காவல் காக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, அந்நியன் அதில் பிரவேசித்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன். அந்நியன் அதில் பிரவேசித்தால் அதில் கொலை செய்யப்பட கடவன். அப்ப வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால் அது ஒரு பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் சத்தத்தை நமக்கு கர்த்தரால உருவாக்கப்பட்டுட்டோம்னா, பாவம் என்கிற அந்நியன் நுழைய முடியாது. மற்ற மனுஷர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவைகள் கொலை செய்யப்பட்ட உங்களை தான் உங்கள் சரீரத்துக்கு காவலாய் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு உங்களை காவலாய் வைத்திருக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம் பரிந்து பேசுகிறது. இங்க நம்ம பார்க்கிறோம் ஆசாரியன் காவல் காக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது புலம்புகிற ஆசாரியர்கள். நாள் முதற்கொண்டு ஒரு காவல் ஆசாரியர்களா மாறுங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகுங்க. கர்த்தருடைய முகத்தை பார்க்க பழகுங்க. மண்டபம் என்கிற பூமிக்கும், மண்டபம் என்கிற உங்க குடும்பத்துக்கும், மண்டபம் என்கிற உங்க வாழ்க்கைக்கும், மண்டபம் என்கிற உங்க ஊழியத்துக்கும், மண்டபம் என்கிற உங்க சபைக்கும், பலிபீடம் என்கிற கர்த்தர் சந்திக்கும் இடத்துக்கும் நீங்க ரெண்டுக்கும் நடுவுல விழுந்து அழுந்து புலம்புங்க. இனிமே நீங்க அழ ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு இது தேவை, என் ஊழியத்துக்கு இது தேவை, இப்படிப்பட்ட ஒரு விடுதலை வேணும். நீர் என்னிடத்துல பேசும் ஆண்டவரே, நீர் என்னிடத்துல பேசும். அப்படி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை நீங்க காண்பீங்க. அந்த தென் திசை என்கிற கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணுவார். அவரை முகமுகமாய் கண்டு நீங்கள் கர்த்தரோடு சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். எதை நாம் சுதந்திரிப்போம்? ஒன்னு இருளை சுதந்திரிப்போம். இரண்டாவது திருப்தி, சகாயத்தினால் தயவினால் திருப்தி அடைகிறார். நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த தென் திசைக்கு நான் புறப்பட்டு வருகிறேன். அந்த தென் திசைக்கு நான் புறப்பட்டு வருகிறேன். என்னை நீர் சுதந்திரவாளியாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. நப்தலிக்குள்ளா இருந்த குணாதிசயம் எனக்குள் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு காவல் காக்கிற ஆசாரியனை போல என்ன மாற்றுங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய
வார்த்தையை நான் கேட்க பழகணும்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிடம், மிஞ்சி போன 2 நிமிடம் நம்ம ஜெபிக்க போறோம். இதுக்குள்ள அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இதுக்குள்ள அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இப்ப உங்க காதுகள் திறக்கப்படணும், உங்க கண்கள் திறக்கப்படணும், உங்கள் செவிகள் திறக்கப்படணும். கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்துக்குள்ள போனோம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பாரத்தோட நம்ம ஜெபிக்கணும். இப்ப யாரும் மௌனமா இராதீங்க. கர்த்தர் அந்த தென் திசை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிறைவான ஆசீர்வாதம் வரப்போகிறது. தயவினால் திருப்தி அடைய போறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை நீங்கள் பார்க்கவும், அவர் சத்தத்தையும் கேட்கிறவர்களாய் உருவாக்கப்பட போகிறீர்கள். இப்ப எல்லாரும் கண்களை மூடி சோதரிக்க ஆரம்பிப்போமா? கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தென் திசைக்கு நான் என் குடும்பத்துக்காய் பரிந்து வைக்கிறவனாய் இருக்கணும். என் பக்கத்துக்கு உத்தரிக்கப்பட்டவனை நான் காணப்படணும். ஆண்டவரே, இன்பமான வார்த்தைகள் புறப்படணும். நான் எண்ணாம ஜீவனை மாறாமல் வைராக்கியமுள்ளவனாய் மாறணும் போல மாற்றுகிறா. நீ மூன்று காரியத்தை சொன்ன கேட்டுக்கொள்ளுவர். தேவனுடைய தயவினால் அவன் திருப்தி அடைவான். கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டல, கிருபை பாராட்டல ஒருபோது அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவையான இரக்கமும் கிருபையும் தயவும் எப்போதும் கர்த்தரிடத்துல அவனுக்கு இருக்கும். 2வது நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். 3வது இருளை வெளிச்சமாக்கி சுதந்திரித்துக் கொள்ளுவான். கர்த்தர் அந்த 3 ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் அந்த 3 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். தென் திசையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. இப்ப கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய தயவினால் நான் திருப்தி அடையணும்னு சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஆசீர்வாதத்தினால் நிறைவடையணும்னு சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் இருளான பகுதிகள் வெளிச்சமாய் மாறட்டும். வாசம் பண்ணி பெரிய காண்பார்களாக ஆண்டவரை நிறைவான ஆசீர்வாதம் வருவதாக திருப்தியாக தயவு வரட்டும். தென் திசை என்பது காவல் அறை அல்லது கற்பிக்கப்படுகிற ஆசாரியனின் அறை. கர்த்தர் உருவாக்குகிற ஸ்தலம். அதுல தேவனை முகமுகமா பார்க்கணும். தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும். எரேமியாவை போல, எசேக்கியேலை போல, மோசேயை போல சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இனி நான் மற்றவர்களிடத்துல தீர்க்க தரிசனம் பெற்ற அல்ல, உம்முடைய முகம் கண்டு நான் பேசணும். உம்முடைய சத்தத்தை கேட்டு பழகணும். நான் ஒரு ஏவாளை போல அல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஆதாம போல நான் இருக்கணும். ஆண்டவரே, எரேமியாவை போல இருக்கணும், மோசேயை போல இருக்கணும். எனக்கு கற்பியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எனக்கு கற்பியும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் பிள்ளைகள் இந்த மாதத்திலே முகமுகமாய் தரிசிப்பீராக. தரிசிக்கிற அனுபவத்திற்குள்ள பிள்ளைகளை நீ நடத்துவீராக. இவர்கள் நிச்சயத்தை பண்ணும் பொழுது நீர் பேசி நடத்துவீராக. ஒரு தகப்பனை போல, செய்தலை போல நீ வெளிப்படுவீராக ஆண்டவரே. இதனால் அந்நியர்களை மேற்கொள்ளுவார்களாக. அன்பின் பரலோக பிதாவே, மெத்துதிக்கிறோம், சுத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சகரியா 9:14
தென் திசை என்கிற தலைப்பிலே தேவன் எங்களோடு இடைப்பட்ட நன்றி செலுத்துகிறோம். முதலாவது தென் திசை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? நப்தலிக்கு அல்லவா? அந்த நப்தலியின் 4 குணாதிசயங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வருவதாக. இவர்கள் போராட்டத்தை ஜெயிப்பார்களாக. இனிமேல் ஜெயிக்க கூடாத போராட்டம் இவர்கள் வாழ்க்கையில ஒன்று கூட இருக்கக்கூடாது கர்த்தாவே. எல்லா போராட்டத்தை இவர்கள் மேற்கொள்ளுவார்களாக. 2வதாக ஆண்டவரே, இன்பமான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, 3வதாக இவர்கள் குடும்பத்திற்கு முத்திரிக்கப்பட்டவர்களாய் ஒரு பரிந்து பேசலாய் இருக்கட்டும் ஆண்டவரே. 4வதாய் கர்த்தர் சொன்னது போல இவர்கள் வைராக்கியம் கொண்டவர்களாய் யுத்தத்திலே ஜெயிக்கிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றி ஆண்டவரே நப்தலை சுதந்திரிக்கிறது போல இவர்கள் உம்முடைய தயையிலே திருப்தி அடையட்டும். நிறைவான ஆசீர்வாதம் வரட்டும். எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் வாசம் பண்ணி இவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்களாக ஆண்டவரே. அதே போல தென் திசையிலே காவல் அறை, ஆசாரியன் அறை என்கிற கற்பிக்கப்படுகிற அறைக்கு உடைய பிள்ளைகளை நீ நடத்துவீராக. அதிலே வந்து உடைய முகத்தை முகமுகமாய் தரிசிக்கட்டும். உடைய சத்தத்தை கேட்கட்டும். ஆண்டவரே, நீருடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீராக. மோசேக்கு, எரேமியாவுக்கு, எசேக்கியேலுக்கு, யோவானுக்கு ஆண்டவரே வெளிப்பட்டது போல, பவுலுக்கு வெளிப்பட்டது போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீராக. இனிமேல் மற்ற தேவ பிள்ளைகள் எடுத்திருந்து உடைய சத்தத்தை அல்ல, உடைய சத்தத்தை இவர்களே கேட்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் சொந்த கண்களே உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவம், கர்த்தரால் கற்பிக்கப்படுகிற அனுபவம் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தென் திசையின் ஆசீர்வாதங்கள், தென் திசையின் கற்பிக்கப்படுகிற அனுபவங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக சேருக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.